மதுரை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நரம்பியல் சார்ந்த மரபியல் பிரச்சினை ஒன்றுக்கு தனது நிபுணத்துவத்தின் மூலம் தீர்வு கண்டு சாதனை படைத்திருக்கிறது. முற்றுப்புள்ளி. மதுரை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 13 வயது சிறுமி ஒருவருக்கு அபூர்வமான மரபியல் பிரச்சினை இருந்து வந்துள்ளது. 2 ஆண்டுகளாக அவருக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு வந்தது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த சிறுமிக்கு பயாலஜிக்கல் தெரபி முறையில் இரத்த கசிவை நிறுத்தி அவரது உயிரை காப்பாற்றி இருக்கிறது. இக்கோளாறு இருப்பவர்களுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல், சிறிய இரத்தத் தட்டுகள் ஆகியவை பாதிக்கப்படும். இதன் விளைவாக மூளையில் அலர்ஜி ஏற்பட்டு அதன் விளைவாக இரத்தத் தட்டுகள் சேதம் அடைவது, பக்கவாதம், மூளையில் இரத்தக் கசிவு ஆகியவை ஏற்படக்கூடும். இவரது விஷயத்தை பொறுத்தவரை மருத்துவர்கள் ஹோல் எக்ஸோம் சீக்வென்சிங் எனப்படும் அதிநவீன மரபியல் பரிசோதனையை மேற்கொண்டனர். அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவ குழு அடலிமுமாப் என்ற உயிரியல் மருந்தை சிகிச்சையின் போது அளித்தது. இது அரிப்பு மற்றும் வீக்கத்தை சரி செய்து இரத்த தட்டுகளை நிலைப்படுத்தும் தன்மை உடையதாகும். இந்த சிகிச்சை தொடங்கியதில் இருந்தே நோயாளிக்கு இரத்தக்கசிவு ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பத்திரிகையாளர் சந்திப்பின்போது நரம்பியல் அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் மற்றும் முதல் நிலை நிபுணர் டாக்டர் செல்வ முத்துக்குமரன், டாக்டர் செந்தில்குமார், இணை மருத்துவ நிபுணர் டாக்டர் இணை மருத்துவர் ஜெபர்லின் ஸ்னேகா மற்றும் மருத்துவமனை சார்பில் திலீப் பெனார்ட் ஆகியோர் பங்கேற்றனர். அந்த சமயத்திலேயே நம்ம மருந்து மாத்திரை கொடுத்து இது பண்ணோம். திருப்பி 6 மாசம் கழிச்சு திருப்பி வலது பக்கம் ரத்த கசிவு வந்தது. வலது பக்கம் ரத்த கசிவு ஏற்படுது. இந்த தடவை தான் திருப்பி 3வது தடவை ரத்த கசிவு ஏற்படுது. நம்ம எல்லா டெஸ்டும் பண்ணிட்டோம், எல்லா டெஸ்டும் நார்மலா இருக்குது. அப்புறமே ஏன் வந்தது அப்படிங்கும் போதுதான் ரேர் காசஸ் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப ரேர் காசஸ் அப்படிங்கும் போது அப்படிதான் நம்ம நியூராலஜி டாக்டர்ஸ் நம்ம கூப்பிட்டோம். அவங்க என்ன பண்ணாங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். சார் சொன்ன மாதிரி மூளையில் ரத்த கசிவு ஏற்படுறதுங்கிறது வயசானவங்க ரொம்ப காமன். அதில் ஹைப்பர் டென்ஷன், பிபி கூடி ரத்த கசிவு ஏற்படுறத நம்ம எல்லாருமே பொதுவாக கவனிக்கிறோம். மூளையில் சில இடங்கள்ல ஸ்பெசிஃபிக்காக ரத்த கசிவு ஏற்படும் போது நம்ம காரணம் இல்லை அப்படிங்கிறது கசிக்கிற இடத்துல கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த குழந்தைக்கு ஏற்படுற ரத்த கசிவு ஏற்படுற இடம் பிபி கூடி ரத்த கசிவு ஏற்படுற இடத்துல தான் அது ஏற்பட்டு இருந்துச்சு. அது ஒரு தடவை ஆச்சு, செக் பண்ணாங்க. ஒருவேளை ரத்த உயர தன்மை ஏதாவது பிரச்சனை இருக்கா, ரத்த கசிகிற வியாதி ஏதாவது இருக்கான்னு அப்பவும் அது எதுவும் கிடைக்கல. அப்போ ஆன்ஜியோ பண்ணாங்க. ஆன்ஜியோல ரத்த நாளங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்தாங்க, அதையும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ரெக்கரண்டா திருப்பி இங்க நம்ம ஒரு 13 வயசு குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டை பற்றி பேசுறதுதான் நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் வச்சிருக்கோம். இந்த குழந்தைக்கு திருப்பி மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டுட்டே இருந்துச்சு. இடது வலது பக்கம் மாறி ரத்த கசிவு ஏற்பட்டதுனால அது முதல்ல ரத்த நாளங்கள் எதுவும் பிரச்சனை இருக்குமான்னு பார்க்கறதுக்காக நியூரோ சர்ஜரி டீம் ஆன்ஜியோ பண்ணி அதில் ரத்த அனியூரிசமோ இல்லைன்னா ரத்த நாளம் முடிச்சோ இருக்கான்னு பார்க்கறதுக்காக ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. அதில் எதுவும் தொந்தரவுகள் இல்லை. ஆனாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது திருப்பி ரத்த கசிவு ஏற்பட்டதுனால வேற ஏதாவது அரிய காரணங்கள் இருக்குமான்னு பார்க்கறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் டெஸ்ட் பண்றதுக்காக நாங்கள் முடிவு பண்ணோம். அது இந்த ஹோல் எக்ஸோம் சீக்வன்சிங் சொல்லக்கூடிய ஒரு மரபணு சம்பந்தப்பட்ட பிளட் டெஸ்ட். அதுல அந்த குழந்தைக்கு DATA2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீன்ல மியூட்டேஷன் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரத்த நாளங்களோட ஸ்ட்ரென்த், அதாவது இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஜீன்ல பிரச்சனை. அதனால திருப்பி ரத்த கசிவு ஏற்பட்டுட்டே இருந்ததுனால அவங்களுக்கு இந்த டெஸ்ட் பண்ணோம். அதில் இந்த ஜீன் பாசிட்டிவா இருக்கிறதுனால நாம அதுக்கான ட்ரீட்மெண்ட் சொல்லக்கூடிய அடாலிமுமாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது மேற்கொண்டு வராமல் இருக்கிறதுக்காக அந்த குழந்தைக்கு ஆரம்பிச்சிருக்கிற இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு அப்புறம் அவங்களுக்கு திருப்பி ரத்த கசிவு ஏற்படாமல் இருக்கும்னு நம்புறோம். இப்போ அவங்க ஏற்பட்ட ரத்த கசிவு கொஞ்சம் மீண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வியாதியை ட்ரீட் பண்ணாமல் விட்டோம்னா எலும்பு மஜ்ஜை ஃபெயிலியர், அதாவது போன் மேரோ ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் கொண்டு போய் விடும். அப்படிங்கிறதுனால முன்னக்கூட்டியே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எலும்பு மஜ்ஜை ஃபெயிலியருக்கு போயிட்டு அப்புறம் எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை தான் பண்ண வேண்டியிருக்கும். இந்த இன்ஜெக்ஷனை தடுக்கும்ன்றதை நாங்கள் நம்புறோம். இந்த இன்ஜெக்ஷன் என்ன காஸ்ட் வருது? இன்சூரன்ஸ்ல கவர் ஆகுமா? இன்சூரன்ஸ்ல பிரைவேட் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகும். சில நேரங்களில் நம்ம அது ஒரு 5 இன்சூரன்ஸ் கவர் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் இந்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும். அதோட காஸ்ட் 6500 ரூபாய் 8000 ரூபாய் இருக்கும். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்.